நோவா என்றால் அநேகரை தேற்றுவான் என்ற வார்த்தையின்படி இந்த ரட்சிப்பின் காலத்துல ஆண்டவர் கிருபையாய் தந்திருக்கிற அந்த காலத்துல உங்கள் அவர் ரூபமாய் மாற்றி அநேகரை தேற்றுவதற்கு வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தான் அநேகரை தேற்றணும், அநேகரை ஆறுதல் படுத்தணும், அநேகரை ஆற்றணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்போஸ்தலருடைய காலங்கள்ல அந்த நாட்கள்ல ஒரு பிலிப்பு, ஸ்தேவான் அநேகரை தேற்றக்கூடியவர்களாக இருந்தார். பர்னபாவை குறித்து சொல்லும் போது அவன் ஆறுதலின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லக்கூடியவனாக இருந்தார். அப்ப சபையிலே கூடி வருகிற பிள்ளைகள் ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களா இருக்கணும், கூடி ஜெபிக்கிறவங்களா மாறணும். அந்த ஜெபிக்க வருகிற ஜனங்களை சத்தியத்துக்குள்ள வழிநடத்தி சபைக்கு கொண்டு வரணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கிறார். ஏதோ நம்ம அப்படியே நமக்கு முடிந்த அளவுல சொல்லிட்டு போறது இல்ல. 10 பேருக்கு சொல்றோம், ஒரு ஆளாவது நம்ம கூட வராம இருக்காது. வெறுங்கையா போகக்கூடாது. நான் வாழ்ந்த நாட்கள் ஆண்டவரே ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி சபையில கொண்டு வந்து அவர்களை சத்தியத்துல வழி நடத்தி உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. அது உங்க தரிசனமா மாறணும், அது உங்க வாஞ்சையா மாறணும், அது உங்க விருப்பமா மாறணும், அது உங்க ஜெபமா மாறணும். அல்லேலூயா.